சினிமாஸ்ல. சரி புக் ஆஹ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன். புக்கிங்கே போல. என்னன்னு கேட்டா கிராஷ் ஆயிடுச்சுங்க, டிக்கெட் ஃபுல்லா ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. என்னது? ஆஹ் சரி அடுத்த ஷோ ஃபுல்லா ஆயிடுச்சு. எப்ப வேண்டா ஷோ இருக்குன்னு ஈவினிங் ஷோ. டேய் நான் ஈவினிங் நான் இதுல இருக்கவே இல்ல நிறைய நிறைய தெலுங்குக்காரனுங்க இன்னைக்கு இலிவிஷன் பண்ணியிருந்தானுங்க விஜய்க்கு. அதான் ஜிபி வந்ததே சரிச்சு விட்டான் விஜய். அந்த மாதிரி ரொம்ப அவனுங்க போட்டு பிரைஸ் பண்ணியிருந்தானுங்க. அது ஆச்சரியமா இருந்தது. நம்ம தான் போட்டாலும் இது பண்ணாலும் அது வந்துட்டு வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அவனுங்க போடும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரீரிலீஸ்லாம் தான் இந்த மாதிரி யாரும் இதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் லவ் படத்தை வச்சு. எனக்கு வேற பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இல்ல இருக்குண்ணே. இது எப்படா கமர்ஷியல் படமா கேட்டா இது இல்லதான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் தான் கேட்டா. கொஞ்சம் ராம்காம் சொல்லலாம் ப்ரோ. இதுதான் எனக்கே அதான் ராம்காம் இன்னைக்கே படத்துக்கு வந்துட்டு இந்த டயர்ட் வாங்கி மாதிரி போயிட்டு ஒரு இருந்தேன். ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் இதுவே பார்க்கல ப்ரோ. இந்த அளவுக்கு பெருசா ஃபாஸ்ட் ஃபில்லிங் போகணும். டிக்கெட்டா கிடைக்கல நான் எனக்கு கேட்டா. எதிர்பார்த்தேன். ஆனா நான் கண் எதிர்க்க பார்த்தேன் தான். இதெல்லாம் கன்ஃபார்ம் பிக்கப் என்ன கேட்டா ரீசன் இருக்குல்ல. ஏன்னா என்னைக்கு இன்ஸ்டாகிராம் பொண்ணுங்க புரியுது அந்த மாதிரி எது ட்ரெண்ட் ஆகுதோ அது ஹிட் ஆயிடும். இல்ல ப்ரோ இந்த இதான் இது இது ஆல்ரெடி பசங்க ஃபுல்லா லேடிஸ் போவாங்களோ கிரௌடு தான் அதிகம். தெரியல. பொண்ணுங்க விடவே மாட்டாளுங்க. அதுவும் விஜய் ஃபேன்ஸ் பொண்ணுங்க சொல்ல, வைபெல்லாம் ஜென்ரலா இங்க நான் இல்ல. சொல்றேன். வைப் வைபெல்லாம் எங்கேயோ போயிருந்தது. ரோனில எல்லாம் வேற மாதிரி வைப்பு. செம்ம டான்ஸ். இது பேப்பர் பார்த்ததால அதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு தமிழ்நாட்டுல யூஸ் பண்றது. இது மாதிரி ஆந்திரால பண்ணி பார்த்திருக்கேன். நேற்று பொழுது கூட சொன்னார் போல இருக்கு ஸ்பேஸ் ரோகிணியில் போட்டிருந்தேன் பேப்பர். அந்த இது நல்லா ஆகாது. அது பார்க்கவே கலர். இல்ல நாளைக்கு பேரும் குல்டிங்க கதற போறாங்க மறுபடியும். அவங்க கதறது இருக்கட்டும். ஒரு நாய் ஒண்ணு கதறிச்சு. என்னடா செலிப்ரேஷன் பண்ணி நாங்க பண்ற ரோகிணியில பார்த்தா பட்டாசு வச்சுக்கிறானுங்க சரவடியை போட்டு. நாதிரி நாய் ஃபயர் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க தியேட்டரு. செலிப்ரேஷனா என்னன்னு தெரியுமா முதல்ல மீனிங் அவனுக்கு. சரவடியை கொளுத்தி போட்டு இதாண்டா செலிப்ரேஷன் ட்விட் போட்டு வச்சிருக்கான். தினா ரீ ரிலீஸ் அப்போ பண்ணானுங்களாமா. எனக்கு இல்ல அந்த டைம்ல இவனுக்கு அதான் பண்ண இல்ல கோமடித்தனம்லாம் இருக்கே. இல்ல அதெல்லாம் சிரிப்பு இதுல ப்ரோ. இதுல ஹைலைட் என்னன்னா அதான் அதை ரிப்ளை பண்ணியே வந்துட்டு சாவஸ்டானுங்க தான். எத்தனை பேர் இது ரிலீஸ் ஆனது தெரியல. ஒரு 1600 லைக் போட்டானுங்க. கமெண்ட் கேட்டு விட்டு அதையும் ட்ரிகர் பண்ணிட்டானுங்க தான். தீனர் ரிலீஸ் ஆனதே யாருக்கு தெரியல. ஒரு ஷோ ஓடுற படம் எல்லாம் எப்படி முதல்ல கணக்குல சேர்த்துக்க முடியும்? இல்ல இல்ல ரிலீஸுக்கு ஆமைக்கு சம்பந்தமே இல்ல கேட்டா. ரிலீஸா வந்தே பாக்கல. இது வரைக்கும் ரெக்கார்தான். ஏதோ இல்ல ஆர்டிக் போன வாரம் இல்ல அந்த இல்ல படத்தையே 5 கில்லி நாளுக்கு அப்புறம் எவனும் கண்டுக்கிறது இல்ல. அது இல்ல கில்லி எல்லாம் தூக்கி வச்சுட்டு பார்த்தா உனக்கு வந்துட்டு 3 கொஞ்சம் ஓடி இருக்கும். அதான் வாரணமாயிரம் ஓடி இருக்கும். இதெல்லாம் மீதிலாம் இது என்ன கேட்டா இவெல்லாம் ஒரு ரெக்கார்டு கூட இல்ல. ஆமாலாம் 3 படம் வந்துட்டு கமலா தேட்டர்ல ரெக்கார்டு இருக்குது. அதான் அப்புறம் இந்த வாரணமாயிரமும் ரெக்கார்டு இருக்குது. ஆனா இந்த எல்லா ரெக்கார்டுமே கில்லிக்கு கீழே இருக்குது. அதுதான் புது புது படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துருக்கேன். எங்க ஏரியால ரீ ரிலீஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணி அவ்வளவா பார்த்ததுல போறோம். ஒரு ஷோ 2 ஷோங்க. நாளைக்கு 8:30 மணிக்கு போட்டு வச்சிருக்கான். இன்னைக்கு 9 மணிக்கு போட்டான். நாளைக்கு மெயின் ஸ்கிரீன்ல 8:30 மணிக்கு போட்டு வச்சிருக்கான் எங்க ஏரியாவில். புதுசா இருக்குடா பாரு. 8:30 மணிக்கெல்லாம் போடுறான் ஷோ. அது பார்த்தா டிக்கெட் ஃபுல்லு. காலையில இட்லி கூட சாப்பிடுறீங்களா இல்லையா தியேட்டர்ல போய் நின்றுவாங்க. இது எல்லாம் அதை வைப் பண்ணணும். பசங்களோட பொண்ணுங்க தான் சக்க போடுதுங்க எல்லா பாட்டுக்கும். இந்த கண்மூடி திறக்கும் போது சாங் இன்னைக்கு இல்ல அது இல்ல சார நாங்க பாத்துட்டு வந்து உட்காந்துக்கிறோம். எங்க கிட்ட கேக்குறீங்க? நான் இல்ல பார்த்தது உள்ள பொண்ணுங்க போறது தான் டான்ஸ் முடியாது. ஆடுதுங்க. கிரௌடு தான், அதெல்லாம் லேடிஸ் கிரௌடு பசங்களை தான் விட. அதிகமா. அதான் இல்ல இல்ல நானூறு வந்து எல்லாம் டிக்கெட் எல்லாம் இது படிச்சுட்டு தான் பார்க்கும்போது பார்த்தா அப்பவே தெரிஞ்சிருச்சு கேர்ள்ஸ் கிரௌட் அதிகம். உள்ள எல்லாம் பார்த்தா சரியான vibe. இப்ப அதிகம் பொண்ணுங்க தான் ஆடுது டான்ஸ்.
செகண்ட் ஆம்பா ஸ்கை வாக் அதெல்லாம் பார்க்கும்போது அதுல பொண்ணுங்க மட்டும் தான் ஆடிச்சு. நாங்க கம்முன்னு இருந்தோம். ஏன்னா அங்க ரோஹிணியில ஆடி அது டயர்டா இருந்தது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா பார்க்கலாம் தான் செகண்ட் ஷோ எனக்கு புக் தெரிஞ்சு இப்போ பண்ணது. ஃபைனல் கலெக்ஷன் டபுள் டிஜிட் வச்சிரும் போல சச்சின். அடிச்சிடும் அதெல்லாம் அசால்ட்டு தான். ஈஸியா வச்சிரும் போலயே. 1 வீக்லயே வந்துடும் நினைக்கிட்டோம். 1 வீக்லயே. இது ஒரு 10 வந்தாலே மாஜாதான் ப்ரோ இது. இந்த ரேஞ்சு போகுது இன்னும். ஆனா பிரிண்ட்டும் நல்லா பண்ணியிருந்தான் என்கிட்ட கலைப்புலி. டைட்டில் கார்டு சூப்பரா பண்ணியிருந்தான். பிரிண்ட் 4K குவாலிட்டி நல்லா பண்ணியிருந்தான் என்கிட்ட. இதுல நான் போன ஷோல கலைப்புலி வந்திருக்கான் போல. நான் டக்குன்னு பிடிக்கிறேன். நான் ரெட்ரோ ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லவே இல்ல. அது பாக்க முன்னாடி வரைக்கும் தோணுச்சு. எல்லாருக்கும் அப்படி கேக்குதா? கேக்குதா? சொல்லணும் நீங்க கேக்கல ப்ரோ. கேக்கல. ரீகனெக்ட் பண்ண போயிருப்பான் வருவான். கேக்குதா? கேக்குது. ரெட்ரோ கேக்குது. சொல்லுங்க. பார்த்த பிறகு இருந்தாலும் பாப்போம். நல்லாதான் இருக்கு. பட் பாக்கலாம் இதாச்சும் அவனுக்கு இட்டு கொடுக்குதான்னு. இல்ல அவங்க ஆட்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஹைப்பையும் வந்து ட்ரெய்லர்ல கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க. அதான் புரியல. கொடுத்தாலும் அடிக்கிறாங்க, கொடுக்கலாலும் அடிக்கிறாங்க. என்னதான் பண்றது அந்த மனுஷன் தெரியல. ஆனா எனக்கு நெருடல் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, சூர்யா கண்ணாடி போட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே ஒரு சீன் ஒண்ணு வரும். அதை நான் எங்கேயோ ஒரு கார்ட்டூன்ல பாத்துக்கிறேன். ஆனா அது எங்க என்னால ஞாபகப்படுத்திங்க. கலகல படத்துல பாத்துருப்பீங்க ப்ரோ. கலகல படத்துல அமிதாப் மாமான்னு. இல்ல கலாய்க்கு சொல்லப்பா, சீரியஸாவா சொல்றேன். டோட்டலா அந்த மீச, அந்த கண்ணாடி, அந்த துணி கலர் ஒரு கார்ட்டூன் எனக்கு பாத்துருக்கேன். அது ஒரு வில்லன் கேரக்டர். அது எதுன்னு தெரியலையா? எதுன்னு தெரியலையா? ஞாபகம் வரல எனக்கு. நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அந்த காஸ்டியூம் அந்த ஹேர் ஸ்டைல் பக்காவா அப்படியே இருக்கும் அந்த கார்ட்டூன். இல்ல மோட்டு பத்தலூர்ல சிங்கம் கேரக்டர் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஏன் பேரு சிங்கம்? இன்ஸ்பெக்டர் சிங்கம். இல்ல அந்த காஸ்டியூமோட அது அப்படியே இருக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா, சரி ஆடியோ லஞ்ச் பாத்துருந்தேன். சரி சூர்யா என்ன பேசுறான், கங்கோவை பத்தி என்ன சொல்றேன்னு பார்த்தா சிவகுமார் பேசியிருந்தாரு. பார்த்தா மனுஷன் என்னன்றாரு, பழைய ஹிஸ்டரி எல்லாம் சொன்னாரு. சூர்யா அப்படி நடிக்கிறான் ஆனாரு. ஓகே, அது அடுத்து என்னன்றாரு, 4 மணி நேரம் சார் குட்டிக்காரனும் போடுவான், டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவான், எல்லாம் அது வரைக்கும் ஓகே. 6 பேக் வச்சா என் பையன் கஷ்டப்பட்டு அப்படின்னா சரி ஓகே கஷ்டம். தமிழ் சினிமால இது வரைக்கும் 6 பேக் வச்சேன் எவனா இருக்கிறானா நம்பர் எனக்கு அங்கதான் ஏறிச்சு. யோ விக்ரம்லாம் நீ பார்த்ததே இல்லையா அவன் ஜென்மத்துல? விக்ரமனுங்க நம்ம சரத்குமார் வருவாரு. முதல்ல இல்ல 6 பேக்லாம் ஒரு மேட்டர் இல்ல. சத்தியம் படத்துல நான் என்னன்றேன், ஓப்பனா ஸ்டேஜ்ல இப்படி வயிறு ஏறிறீங்களே, இன்னும் உள்ளுக்குள்ள நீங்க எப்படி எறிவீங்க? நேருக்கு நேரு படத்தை எக்ஸாம்பிள் சொல்றாரு. சூர்யா பத்தியும் போட்டு பேசிட்டு அதுல விஜய்னு ஒரு ஆள் நடிச்சிருந்தாரு. அதை பத்தி அவர் தொடவே இல்லை தெரியுமா அந்த சப்ஜெக்ட்? விஜய் கூட இல்ல அது தப்பா இருக்கும். அது பேசினா அவருக்கு எப்படி மத்தாண்டு சொம்படிக்கலாம். அவங்களுக்கு மனசு வராது. அதான் நான் அப்பதான் இவ்வளவு நாள் பசங்க சொல்லுவாங்க, நம்பல. இந்த ஃபேமிலிக்கு ஒரு வயிற்றுச்சல் இருக்கு விஜய் மேல. இதெல்லாம் போய் ஒரு ஃபேமிலி சூரியன் அடிக்கிறான், போறான், ஓடுது, ஓடல. ஒரு ஃபேமிலி அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்துக்கோ. எந்த ஒரு நடிகனும் சொல்றேன், உண்மையில மத்த நடிகர் குறை சொல்லவே மாட்டான் மேடை ஏறி. அப்படி சொல்றான்னா அவன் புத்தி இருந்தாலும் என்ன சொல்றாரு, தமிழ் சினிமாவில வச்சவன் எவன்டா 6 பேக் சூர்யாவுக்கு அப்புறம்ன்றான். நீ படமே பாக்கலன்ற வர 20 வருஷத்துல ஒரு கூட பாத்துக்க மாட்டேன். விக்ரம் சார்த்தமா கூட அருண் விஜய் வச்சிருக்கான் ப்ரோ வெயிட்டா. இல்ல அது கிடையாது. மேட்டர் என்னன்னா 6 பேக்ன்றது கூட கேர்ள்ஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா ஒரு டைம் வந்துட்டு இருந்தது வந்துட்டு சூர்யாக்கு பண்ணியிருந்தானுங்க. அந்த திமிர்ல வந்துட்டு இதான் 6 பேக்னாவது நாங்க தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா முன்னாடியே விக்ரம் வச்சிருக்கோம். ஏன் நடுவுல 6 பேக் வைக்காத என்ன கேட்டா வைக்காத ஆளு வேணா நீ ட்ரை பண்ணலாம். புரியுதா? எவ்வளவு பேர் எத்தனை சின்ன சின்ன ஆக்டர்ஸ் ஏன் அதர்வா வச்சிருக்கான், சூரிய வச்சிருக்கான். இப்போ சூர்யாவும் அதர்வா கூட போய் ஸ்பாரிங் அருண் விஜய் வச்சிருக்காரு ப்ரோ. சூர்யா
அதான் இதெல்லாம் இல்ல சிக்ஸ் பேக் மேட்டர் இல்ல. அது நார்த்ல எல்லாரும் சிக்ஸ் பேக்லாம் வைப்பானுங்க. இங்கதான் இது பெருசா இது பண்றாங்க. முதல்ல இந்த அது இந்த அன்வான்ட் படம் தான் ஆரே நினைக்கிறேன். எதுக்கு வச்சிருப்பான். அவனுக்கு கட்டு அப்படியே அழகா இருக்கும். அப்படியே பாக்ஸர் மாதிரியே இருப்பான். என்ன படம் அது? செகண்ட் பேர் வரல சார்பாட்டா எனக்கு. பரம்பரை. இவளையே விஐபில விஐபி தனுஷ் வச்சிருப்பான். பெரிய ஆக்டர் மோஸ்டா சார் விஐபி எல்லாம் ப்ரோ ஏமாத்துறாரு. எல்லாத்தோட விடுங்க ப்ரோ. விஷ்ணு விஷால் வச்சிருந்தான் ப்ரோ. எனக்கு பெரிய ஆக்டர் மோஸ்டா இருக்க மாட்டான். ஏன் சூர்யா வச்சிருந்தான்? நீ சூரிய கூட தான் சொல்லலாம். அலெக்ஸ் கேக்குதா? எதுக்கு என்ன அரவிந்த் ப்ரோ என்ன பண்றீங்க? நான் இப்பதான் ஷோ போயிட்டு வந்தேன் ஆபீஸ் முடிச்சுட்டு. எத்தனை அதுக்கு பண்ணணும்னா எல்லாரும் பண்ணலாம், எஃபர்ட் போடலாம். ஆனா இங்க அது மேட்டர்ல நீ ஒரு நிமிஷம் என்னது வீட்டுக்கு ஆம்பால் ஹைலைட்டர்னா நானு வந்து தான் அக்ஷயெல்லாம் உட்காந்து இருக்கோம். 20 பொண்ணுங்க மேல 20 பொண்ணுங்க மட்டும் தான் ஆடுது. பசங்க எல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்து இருக்கோம். சூப்பரா இருந்துச்சு. இல்ல ரோனில பசங்களுக்கு ஏத்த வைப்பு மாதிரி பொண்ணுங்க இருந்தது. அங்க வந்துட்டு பார்த்தா மூடிக்கிட்டு இருக்கோம். ஆப்பாஸ் கேவாக்கல தெரியுமா? பொண்ணுங்க மட்டும் தான் ஆடுது. ஆகா இதுல ஒரு விஷயம் ரோனில என்னன்னா, அடி வேற டயர்டா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு 50 வயசு நெருங்கிருச்சு. அந்த பொண்ணு ஜெனிலியாவுக்கு கல்யாணம் ஆகி அது ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஃபயர் விடுறானுங்க, எனக்கு ஜெனிலியா வேணும், எனக்கு வந்து சச்சின் வேணும்னு சொல்லிட்டு. டேய் இல்ல பரவாயில்ல. அது ஆன்டி ஆனாலும் பரவாயில்ல வேணும்ன்ற. ஆனா செம ஃபன்னா இருந்தது ஐடி கால்ல சீரியஸா. வடிவேல் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு அலெக்ஸ். தியேட்டர்ல வடிவேல் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ சத்தியம் போயிட்டு வந்தேன். நல்ல இது பண்றானுங்க. என்ன ஒண்ணு அது டான்ஸ் தான் இல்ல, எல்லாமே ஃபேமிலியா இங்க. அதான் இல்ல இதுல பிளஸ் என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது அது டோட்டலா வந்துருவானுங்க. அது மேட்டர்ல பொண்ணுங்க வரும்போது தான் நான் ஷோ போறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இது பிக்கப் ஆகிடும். ஏன்னா பொண்ணுங்க தான் அதிகமா ரீல்ஸ் போடும், இது பண்ணும். எப்படியும் பிக்கப் தான். அதான் நம்ம பங்குக்கு நானும் போட்டிருந்தேன். இல்ல பசங்க நம்பலாம் எப்படின்னா இந்த துப்பாக்கி லியோ இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பதான். ஆனா அப்படி இல்லடா 2 ஷோ போயிட்டு லேட்டா வந்தேன். புரியுதா? வீட்டுக்கே வந்துட்டு ஒரு 4 மணி அந்த மாதிரி 4:30. அவ்வளவு ரொம்ப 1 மணி நேரம் பேஸ்ட் கெஸ்ட்லாம் ஒரு 5 மணிக்கு வந்தேன். வந்துட்டு பார்த்தா இலவு போட்டு வச்சிருக்கானுங்க. ஆமாங்க ஏன்டா ரீரிலீஸ் கூட இலவு போட்டுன்னு இருக்கீங்களா? எனக்கு அதான் புரியல. இல்ல 8 தான் வந்தானுங்களே. இவனுக்கு கண்டுக்க மாட்டானுங்க நினைச்சேன். 8 தான் வந்தானுங்களே. பில்லா படம் வந்ததுல இருந்து ஒரு 25 தடவை ரீ ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க. அதை போட்டுருந்தா கூட பரவாயில்ல. இந்த தீனான்றது எப்ப வந்துச்சு கருமை எப்ப போச்சுன்னு அவனுங்களுக்கே தெரியாது. அதை தூக்கின்னு வரானுங்க. அது ஓடந்து தீனா வந்து ஒரே ஷோ மட்டும் தான் எல்லாம் கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்களேன். இல்ல இதுல இவனுக்கு யார் தெரியுமா? தீனா ஷோ போட்டு விஜய்க்கு மட்டும் ரிப்பீட்டா பாட்டு போடுறீங்க, எனக்கு போடலன்னு போனமானுங்க. ஞாபகம் ரோனி தியேட்டர்ல. அதான் இவனுக்குதான் அது பிரச்சனை. பேனர் கீஸ்ட் அன்னைக்கு சாயங்காலம் விஜய் அண்ணான்னு ஒருத்த மன்னிப்பு கேட்டான் பாத்தீங்களா? அதான் ஆமா பேனர் கிழிச்சிட்டு போய் செல்ல உட்காந்து இந்த சைகோ போய் தான் பைத்தியக்காரனுங்க பெரும்பாலும் விஜய் அண்ணா மன்னிச்சிருங்க பாருங்க. இல்ல இப்ப இது மேட்டர் என்ன தெரியுமா? போகும்போது நம்ம பேனரை பாத்துக்கிட்டே இருந்து இவன் பேனரை பாத்துன்னு சொன்ன பெருசா சிரிப்பு. இல்ல எனக்கு பேனர் கூட மேட்டர்ல வாயில வசந்தன் மாதிரி ஒரு கொடி வச்சிருந்தான் பாரு. மறக்கவே மாட்டேன். ஏண்டா உனக்கும் கொடிக்கும் என்னடா சம்பந்தம்? மன்றத்தையும் கழிச்சிட்ட. அதான் இதுல ஹைலைட் என்னன்னா டிவிக்கே மாதிரி ரெட் கலர் கொடி இல்லைன்னா மூடிட்டு இருங்கடா. அதான் வசந்தன் குமாரி அஜித் போட்டோ ஒண்ணு வச்சு ரெட் கலர்ல ஒரு கொடியை வச்சிருந்தான். போட்டோ ப்ரோ இல்ல ஏதோ பில்லா அஜித் ஏதோ. அது சரி கேங்ஸ்டர் கணேஷ் போட்டோ வச்சுதான் அம்சமா இருக்கும் அந்த கொடிக்கு. ரெட் கலர்ல நம்ம பிங்க் கலர்ல இருப்பான். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இந்த 3 days வந்துட்டு அதான் ஜிபி ஷோ கவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கான். அதுவே ஃபுல்லா சச்சின் ரிலீஸ் தான் ஃபுல்லா இருக்கு ரோனியில. காசி தியேட்டர் எல்லா இடத்துலயும். இன்னொன்னு 3 daysக்கு அப்புறம் இவன் தான் ஏன் ஆல்ரெடி ஜிபி க்ளோசிங் எல்லாம் போட்டானே 200 அவள் தான். இதுல ஹைலைட் என்னன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு இத்தனை நாள்ல இத்தனை கலெக்ஷன் பண்ணிக்குதுன்னு போடுவாங்க. வெறும் 200 போட்டு போயிட்டானா அவ கடைசியா அவ்வளவுதான். அதுதான் எத்தனை டேஸ்ன்னு கூட மென்ஷன் பண்ணி 250 வரும் ஃபைனலா.
முடிஞ்சுச்சு. அவங்களும் அது போடுறது கஷ்டம் அவங்களும் தானே. எவ்வளவு நாள் தான் அதை தண்ணி தெளிச்சு வச்சுக்கினே இருப்பாங்க. வைபு பாரு வைபு பாரு பாரு அப்ப ஏன் ஆனா சார் இல்ல ஆச்சரியம் இல்ல மைத்திரி பெருசா வடை சுடல ப்ரோ. இல்லடா இது எக்ஸ்ட்ரா 50 வர்றது எனக்கு இல்ல இல்ல தெரியல. அவன் ஆனா கொஞ்சம் கரெக்டா வந்த தான் போடுறான். தலைக்கு வருது. மேக்ஸிமம் 250 பண்ணோம் ஃபைனல் 250. இல்லையே பாப்போம். ஆனா இல்ல 50 பண்றதே எக்ஸ்ட்ரா அது டவுட்டா அது தான் இந்த வீக்கெண்ட் இருக்குல்ல, நாளைக்கு நாளன்னைக்கு அது எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடும். அவன் போட்ட பாப்போம். பானை ஆனா இல்ல இல்ல தெரியாதா இல்ல போட்ட கணக்கே 2 நாள் சேர்த்து தான் போட்டிருப்பான். ஏன்னா 190 அந்த மாதிரி போட்டுருந்தானுங்க. தெரியல பாப்போம். அதான் என்ன இருந்தாலும். ஆனா இப்படி அநியாயம் பண்ணக்கூடாதுப்பா. தலை 250 பண்ணக்கூடாதா? அமரன் தாண்டாதானா அமரன் இல்ல இல்ல 325 இல்ல அம்மாரெல்லாம் 330 அது அடிக்கையே கேக்குதான் 325 ப்ரோ போக்குமார. அமரன். அதான் இல்ல போக்குமார இன்னொரு 5 வருஷம் இல்ல போட்டோம். 320 அப்புறம் பாப்போம். நினைக்கிறேன். அமரனுக்கு நடந்த ஒரு மேஜிக் தான். 330 அது என்னாச்சுன்னா கொஞ்சம் நிறைய குடும்பமா போய் பாக்குற படம் அது வந்து. சரி எல்லாரும் கனெக்ட் இப்போ நம்ம போயிட்டு சிங்கிளா பார்த்து கனெக்ட் ஆகுறது ரொம்ப கம்மி. ஃபேமிலியா போகும்போது ஃபேமிலிக்கான படம் ஆனா வந்து குடும்பத்துல எனக்கு ப்ரோ எனக்கே ஒரு ஆச்சரியம் ப்ரோ. அஜித் படத்துக்கு வந்து இது சம்மர் நாளையா இல்ல லீவ் அந்த இதுனாலயே தெரியல, எல்லாருமே அந்த ஃபேமிலியோட வந்து பாக்குறாங்க. போன வாரம் வீக்கெண்டு கூட வந்துட்டு இல்ல 5 நாள் லீவ் இருந்ததுல. எல்லாருமே ஆனா எல்லாம் வெயிட். ஆனா ஃபேமிலியோட எல்லாம் இருந்துச்சு. நான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தானுங்க. பரவாயில்லையே ஏதோ ஓடுது. அதான் ஆனா அவனுங்க எதிர்பார்த்தது என்னென்னமோ எதிர்பார்த்தானுங்க. நீ போடு எக்ஸாகரேட் பண்ணி போடு. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இல்லை அலெக்ஸ்? போட் படம் வரும்போது 2-3 நாள் டிக்கெட் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிமாண்ட் இருந்துச்சு. நிறைய கிடைக்கல ஒரு டாக் போய்கிட்டே இருந்தது. ஆனா இந்த இல்ல விஜயோட எல்லாம் இவனை கம்பேர் பண்ண கூடாது. கோட்டு விடுங்க. லியோ எல்லாம் தமிழ்நாடு கலெக்ஷனே ரொம்ப வருஷம் ஆகும் நினைக்கிறேன். இல்ல முதல்ல இல்ல விஜய் இல்ல தானே விஜய்க்கு இவனுக்கு அதான் இல்ல விஜய்க்கு இவனுக்கு ஏணி வச்சா லேட் ஆகுது. சரி முதல்ல இவனுக்கு முன்னாடி நிறைய ரெக்கார்டு. சரி பிரதீப் ரங்கநாதனை சேர்த்துக்கலாமா? நம்மளுது தமிழ்நாடு மட்டும் லியோ புரியல என்னது? தமிழ்நாடு மட்டும் அந்த 230 கிட்ட பண்ணிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். ஆமா 230 இது ஹையஸ்டே தான். இப்ப தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் அதெல்லாம் கோட்டே அடிக்க மாட்டான் அவன். முதல்ல அமரன் ஒரு நிமிஷம். இல்ல அமரன் தமிழ்நாடு தெரியுமா? 160 crores அடிக்கிறான். 160 அமரன் தமிழ்நாட்டுல. ஆமா ஆமா செக் பண்ணி பாருங்க. ஏண்டா முதல்ல இல்ல ஓன் ஸ்டேட்ல இவ்வளவு பண்ணாம உனக்கு 300 எல்லாம் வராது. முதல்ல ஓன் ஸ்டேட்ல 100 பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்ல பண்ணாதான் இப்போ இல்ல சூர்யா தான். இல்ல சூர்யாக்கெல்லாம் ஏன் விடுற வரமாட்டேதுன்னா தனுஷுக்கெல்லாம் வர மாதிரி ஓன் ஸ்டேட் லேண்டர் பண்ணல. அஜித் ஓன் ஸ்டேட் லேண்டர் பண்றான், அவனுக்கு 200 வருது. விஜய் வந்துட்டு ஓன் ஸ்டேட்ல எக்ஸ்ட்ராடினரி தான் டபுள் எக்ஸ் கிட்ட பண்ணும்போது தான் அதுதான் இந்த 400 அந்த மாதிரி வருது. முதல்ல ஓன் ஸ்டேட் கொஞ்சம் பில்ட் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ரெட்ரோவே இப்பதான் பாக்குறானுங்க. ஆனா ட்ரைலர் பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெட்ரோலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கொஞ்சம் டீசென்ட்டா தான் ஓடும். 100 எப்படின்னா பண்றான் நல்லா இருந்தா அதுதான் உனக்கு ஒரு பிளஸ். ஆனா விடாமுயற்சி தான் மிஸ் ஆயிடுச்சு. 87 சுருட்டிட்டான். உண்மையிலே விடாமுயற்சிக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கௌரவமா இருந்தானுங்க. விடாமுயற்சியில உண்மையிலே சொல்றேன். குட் பேட் அலெக்ஸ் உண்மையாவே விடாமுயற்சி எனக்கு ஒர்க் ஆச்சியா. ரெட்ரோ மட்டும் ஓட விடலாம் நானே அடிப்பட்டேன். அந்த சாகடி துணிட்டு படம் ஸ்லோவாக அப்படின்னு எவனா சொல்லிட்டு ரெட்ரோ இல்ல நல்லா ஹிட்டா வாய்ப்புக்கு தானே. அந்த ட்ரைலர் பார்க்கல. ஆனா ட்ரைலர் டவுன் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க சூர்யா ஃபேன்ஸ். இல்ல நான் அந்த ட்ரைலர்ல பாசிட்டிவா பார்த்தது ஸ்ட்ரேயா ஒரு சீன்ல வந்துட்டு இடுப்பாட்டம். அது ஒண்ணுதான் நான் பாசிட்டிவா பார்த்தேன். இது எல்லாமே உண்மையில ஆனஸ்டா சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அது ஐட்டம் சாங் ஏதோ ஒண்ணு. மீது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் பார்த்ததே வந்துட்டு மாஸ் டைலாக் பார்த்தா வந்துட்டு அது மாசாவும் இல்லை. சரி பூஜா ஹெக்டே வந்துட்டு காட்டுறான். பூஜா ஹெக்டே தெரியாதா? பிளாக் மேக்கப் பண்ணிருக்கானுங்க. எதுக்கு பண்ணானுன்னு புரியல. இருக்கிற அந்த கலரை காட்டினாலே போதும் அவளுக்கு. எதான் பைத்தியக்காரி மாதிரி அவளை ஆக்கி விட்டுருக்கானுங்க. அது ஒண்ணு புரியல. இது அவளையும் இது ஒரு டைலாக் பேசியிருக்கான். அந்த டைலாக்கும் நல்லா இல்ல. நிறைய விஷயம் இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல இவனுக்கு அடிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஆர்டிபிஷியலா இது எல்லாமே ஒண்ணு கூட அது நேச்சுரலாவே இல்ல. அதான் ஒரு மாதிரி இது. பாப்போம்
ஒருவேளை படம் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கலாம், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கலாம், அலெக்ஸ் பார்ப்போம். ஏசா வந்து அல்போன்ஸ் புத்திரனை தான் போட்டு ஆக்சுவலா இருக்கும். என்னடா பண்ணி அது வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. தெரியாதா? அவன்லாம் இல்ல, அவன்லாம் தூக்கி போட்டு மேரிக்கிறான். நல்லா இல்லைன்னு நிறைய பேர் தான், அவனை மட்டும் இல்ல, நிறைய பேர் அடிக்கணும். ஆடியோ லான்ச்ல எதனா வந்துச்சா கிளிப்பு இல்ல ப்ரோ படம் ஹிட் இல்ல, ரெட்ரோ எங்க வேணா போக வாய்ப்பு இருக்கு, ஹிட் ஆகலாம் ஃபிளாப் ஆகலாம். ஆனா என்ன கேட்டா இல்ல இது அந்த படம் இல்ல ஹிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டா மிஸ் ஆவறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, பாப்போம். இல்ல இதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு வச்சுக்கேன், அவ்வளவுதான், சூர்யா பேக்கப் தான், திரும்பி அவன் எதிரே பார்க்காது. ஆனா இந்த படத்துக்கு ஓன் ஸ்டேட்ல நிறைய ப்ரொமோஷன் பண்ணி நல்லா பண்றானுங்க, பாப்போம். ஏன்னா ஓன் ஸ்டேட்ல சூர்யாக்கு வந்துட்டு ஹிட் இல்ல பெருசா. ஓன் ஸ்டேட்னா என்னது, முதல்ல ஓன் ஸ்டேட்ல பில்ட் பண்ணாதான் வந்துட்டு இதுவா முடியும். இப்பதான் சூர்யாக்கே புரியுது இது, இத்தனை வருஷத்துல. பாப்போம், நிறைய பேனர் நேரலாம் புரிஞ்சுக்கிறான். ஒரு ஆள் ஆந்திரா பக்கம் போயிருந்தான், அப்புறம் நார்த் இந்தியா. நாங்க போன ரோனிலே பேனர்ல வச்சிருந்தாங்க. அது காரணம்னா சூர்யாக்கு இருந்த நம்பிக்கையே தமிழ்நாட்டுல ஓடனாலும் ஆந்திரால ஓடி இருக்கு நம்ம படம் தான். தெலுங்கு பக்கம் அண்ணன் தம்பி 2 பேரும் போடாரம் போடுது. அப்புறம் செம்ம அடி விழுந்தவனே தான் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வரணுன்றது தோணுது வந்து அவங்களுக்கு. மத்த ஹீரோலாம் பேன் இண்டியா பண்றான், நம்மளும் பண்ணலாம் கொஞ்சம் ஆசை இல்ல பண்ணுவானுங்க. தெலுங்கு இந்த தெலுங்கு தான் அவங்களுக்கு அங்க மார்க்கெட் அதிகம்னால ஓவரா பண்ணுவானுங்க. ஆனா பாப்போம். இல்ல ரெட்ரோ தெரியல இது, ஆனா சத்தியமா இப்ப சில படம் வந்துட்டு நான் 100% நம்புவேன். இது என்னன்னே தெரியல. ஏன்னா எனக்கு கார்த்திக் சூப்பராஜ் பிடிக்கும், அது ஓகே, எனக்கு பிடிக்கும். அதான் நானா மத்தவங்களுக்கு ஊட்டி விட முடியாது. பிடிக்கும். என்ன ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா பண்றாங்க, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வந்து இல்ல ப்ரோ. இப்ப நான் ஜெகமே தந்துருமா ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்தது. ஆனா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது என்னடா பெரிய அந்த மாதிரி தான் திட்டிருந்தானுங்க கிளைமேக்ஸ். ஆனா கிளைமேக்ஸ் யாருக்கும் பெருசா பிடிக்கல. ஏன்னா ஹீரோ சாவறது இது அது சுத்தமா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியே இருக்கும். மகான்ல அதான், அதுக்கப்புறம் வந்து பேட்டையில அது எல்லாமே. ஜிகிர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அது மட்டும் தான் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் அது கிளைமேக்ஸே அது நல்லா புதுசா பண்ணிருப்பான். ஜிகிர்தண்டாவும் பீஸாவும் நல்லா இருக்கும். இறைவி எனக்கு பிடிக்கும், ஆனா நிறைய பேருக்கு பிடிக்காதீங்க. இறைவி நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். எனக்கு ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸே பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, அது சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளையே மகான்லாம் எனக்கு டோட்டலாவே பிடிச்ச படம். ஆனா சில பேர் அந்த கிளைமேக்ஸ் இல்லைன்னுவானுங்க. பேட்டையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பேட்டை எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும். ஏன்னா விஜய் இல்லடா பேட்டையில எனக்கு கிளைமேக்ஸ் கூட பிடிக்கும்டா. ஆனா அந்த படத்தோட கான்செப்டை விட்டு குழப்பி விட்டது என்னன்னா, விஜய் சேதுபதி அம்டாக்கி விட்டுருப்பான். டம்மி ஆக்கி விட்டு விஜய் சேதுபதி டம்மி ஆக்குனது தான் அங்க. எனக்கு கார்த்திக் சூப்பராஜோட இது பண்ணுவான் பாரு, அந்த ஜிகர்தண்டா அப்புறம் விஜய் சேதுபதி பீர்ச்சாட் தானே, அது 2 மட்டும் தான் ஐகானிக். அது அவனாலே அடிச்சுக்க முடியல 2 படத்தை. அதனுடைய ஓவர் ஷேட தான் மத்த எல்லா படத்துலயும் வேற தவிர அதே மாதிரியான அந்த இது அந்த கல்யாணத்துல வந்து பாட்டு பாடுறது எல்லாமே இது பண்ண தவிர என்னை பொறுத்தவரை அதுதான் எனக்கு ஒரு போரிங்க. ஒரு சீன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீ அதே ரிப்பீட் பண்ணக்கூடாது. என்னைக்கு வந்து நீ புதுசா ஆடியன்ஸ் காட்டினா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். நீ ஒரே டோனே நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, கதை நல்லா இருந்தாலும் அது ஒரு இடத்துல ஏன் போர் அடிக்குன்னா, அந்த சீன் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த மாதிரியான ஒரு மேக்கிங் எங்கேயோ பார்த்திருக்கோமேன்ற அந்த இது சலுப்பு தெரியும் எனக்கு. இந்த படம் பேட்டை கூட ஓரளவுக்கு இதுன்னும் போது பார்த்தா இந்த படம் அதே மாதிரி இருந்தது. மகான் படமும் இந்த ஷேடை அப்படியே அடிக்குது. இந்த இயேசுநாதர் மாதிரியான ரெஃபரன்ஸ், அந்த என்ன சொல்ற ஒரு கிறிஸ்டின் டோன்லயே ஒண்ணு, அது தப்புன்னு சொல்ல வரல, அந்த டோன் ஃபாலோஅப்பாவே ஒரு மாதிரியா இல்ல அது கிறிஸ்டியனுக்காக இல்ல. ஏன்னா அந்த படத்தோட பேட்ட டைம் ஏதோ அந்த கார்டியன் ஏஞ்சல் ஸ்டாச்சு தானே முதல்ல. இல்ல அந்த சிலைக்கு மீனிங் என்னன்னா, இல்ல சிலைக்கு ஒரு மீனிங் வச்சிருப்பான். அந்த கார்டியன் ஏஞ்சல் ஸ்டாச்சுவோட தான் வந்துட்டு ரஜினி மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பானுங்க. அந்த மாதிரி இது பண்ணிருப்பான். அது இவன் மத இல்ல கார்த்திக் சூப்பராஜ் எல்லாம் மதவெறி அந்த மாதிரி கிடையாது. மதவெறி சொல்லல, இல்ல என்னைக்குமே இப்ப இல்ல சினிமாட்டிக் டோன் காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவானுங்க. இது ஏன் இந்த ராயன்ல நான் படம் பார்த்துனுங்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல, அவங்க தங்கச்சி வந்துட்டு ரேப் பண்ணவனை கொல்லணும்னு சொல்லிட்டு பின்னாடி காளி வருது. எதுக்குடா காளி
அதான் அந்த டைம் பாத்துன்னு. ஆனா புரியுது, ரெப்ரசன்ட் மாதிரியே தான் இது கூட பரவாயில்ல. ஐயனார் மாதிரி ஒரு சில ஹீரோ எல்லாம் காட்டுவானுங்களே, முண்டாசு சூரியன் நம்ம புக், அதான் அந்த மாதிரி. அனகொண்டா காட்டியிருக்காரு ப்ரோ அதான் ரத்தனம் படத்துல. அதான் பேட்டையில என்னன்னா கார்டியன் ஏஞ்சல் சிலை இருக்கும். அந்த சிலைக்கு மீனிங் என்னன்னா அதான் பாதுகாக்கணும். அந்த மாதிரிதான் வந்துட்டு அதான் ஃப்ரெண்டோடைய பையனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கெல்ட்டு பையன் வந்திருக்கான். அதான் நம்ம ரஜினின்னு. அதான் ஒரு பில்டப் புரியுதா? அந்த பில்டப் சொல்லாம இருக்கிற ஒரு பில்டப் அது. நம்ம ஆளுங்க அப்புறம் தான் அதை ஹிடன் டீட்டெயில்னு போட்டாங்க. இது வழக்கமா செல்வரகம் தான் இந்த வேலையை பண்ணுவான். கடைசியில பார்த்தா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் அதான் ஆனா கொஞ்சம் அந்த பழைய அந்த காமிக் மாதிரி இந்த பழைய கேங்ஸ்டர் மூவிஸ் எல்லாம் எடுப்பான் அவன், இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிஸ். அதுதான் அந்த அவன் பேர் என்ன, இந்த டேவிட் ஃபின்ச்சர் அவன் மூவிஸ் அந்த மாதிரி ஒரு காமிக்கெல்லாம் ஆமா எடுப்பான். ஆமா. ஆனா ஆனா இல்ல 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 bro. ஆனா ப்ரோ இதுல நடுவுல என்னன்னா, நான் கூட இந்த கார்டியன் ஏஞ்சல் சிலைக்கு இவ்வளவு டீட்டெயில் இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருந்தேன். பேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு சொல்லும்போது இருக்குமா என்ன? இல்ல 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 இல்லம்மா, நான் அந்த படத்துல யோசிக்கல. பிளாக்னு ஒரு படம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஜீவாது. அந்த படத்துல இதே கார்டியன் ஏஞ்சல் சிலை இருந்தது. நான் யோசிச்சேன் காரு. ஆமா ஆமா. அதான் இல்ல நான் அதுல ஏதாவது டீட்டெயில் இருக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லதான். இவனுங்க பேருக்குதான். நானே பார்த்த ஒரு சில இயக்குனர்ல வந்து சங்கர் கூட சில டோனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. அது மாறுபட்டு ஆமா ஆமா. சங்கர் டோன் எல்லாம் என்ன அடிப்பானு தெரியுமா? ஐருங்களை சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு நான் வேற சங்கருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். என்ன கூட்டு அடிக்கிறானுங்க, ஐரு சப்போர்ட் பண்றாங்க. கொண்டு போறல ஒரு பிரேம அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முருகதாஸ் டோன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. கத்திக்கும் துப்பாக்கிக்கும் டோனாவே வேற மாதிரி இருக்கும். சம்பந்தமே இருக்காது ப்ரோ. அது ப்ரோ அந்த ஆள் படத்துக்கு எடுத்துக்கோங்க. துப்பாக்கி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, எலைட்டா இருக்கும். ஆனா வந்து கத்தி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், பேக்ரவுண்ட் கலர் கூட. அந்த கிரேயிஷா இருக்கும், அது சூப்பரா இருக்கும். அப்படியே சர்க்காரு அப்படியே அது வேற மாதிரி இருக்கும். சர்க்கார் நல்லா இருக்கும், சர்க்கார் நல்லா தான் இருக்கும். ஆனா இல்ல உண்மையிலே இல்ல முருகதாஸ் சினிமாட்டிக்ல வந்துட்டு அந்த மத ஜாதி எல்லாம் இழுக்க மாட்டான். உண்மையிலே இது நிறைய பேர் அந்த சினிமாட்டிக்காக சில பேர் அந்த அதான் ஏதாவது ஒரு மதத்துல இருக்கிற சிலை இது இல்ல ஏதாவது ஒரு மாசு இது வைப்பானுங்க. கூட இந்த ரஞ்சித் எல்லாம் பார்த்தா ஜாதி எழுத்து விட்டுருவான். அது இன்னும் கூட்டுருவான்னு கேட்டா இவனுங்களாவது பரவாயில்ல, ஏதாவது சிலைகள் வரைக்கும் தெரியாது ப்ரோ. ரஞ்சித் கூட விட்டுருக்கான், நம்பால் பாம்பர் மோகன்ஜி. அவெல்லாம் டைரக்டரே இல்லடா. இந்த மோகன்ஜி சிறுத்து சிவெல்லாம் டைரக்டர். ஏனோட அதிகபட்ச ஆசை இருந்தமா நம்ம ஆமையோ மோகன்ஜி வச்சு ஒரு அக்னிபுத்திரம் படம் வரணும். அதெல்லாம் வராது. ஒருத்தர பேசுங்க. என்னடா கேப்ல சிறுத்தை தலைவன் எவ்வளவு நல்ல படம் எல்லாம் கொடுத்துருக்கான். அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், அவனுங்களுக்கு தெரியலையே. உக்கார் சொல்லுங்க ப்ரோ. அவன ஒரு கேஸ்ட் இல்லையா? ஆனா மெட்ராஸ் வரைக்கும் தெரியாது எதுவும். ரஜினி போய் நடிச்சான் கபாலியும் காலாவும், அதுலதான் அவன் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இல்ல உண்மையிலே நான் எப்படின்னா பரியரும் பெருமாள் எனக்கு பிடிச்சது. அது ஜாதி படமா, அது எனக்கு தெரியல, அப்படி பார்க்க தெரியாது. ஆமா அதான் சொல்றேன். இல்ல இது எப்படின்னா வரும்போது எல்லாம் அறிவோட தான் வரானுங்க. ஆனா அதுவே திறமை நினைச்சு பைத்தியக்காரனுங்க அதான் திரும்ப திரும்ப ஜாதி ஜாதி ஜாதி, ஒடுக்கப்பட்டவன் அமுக்கப்பட்டவன் உயிரை வாங்கினு. ஆனா இதுல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் பைத்தியம் புடிச்சதே காலாலதான். செருப்பாடி நல்லா இருக்கும் அலெக்ஸ். கபாலி நல்லா இருக்கும். இல்ல உண்மையில இல்ல கதையா பார்த்தா ஓகே. ஆனா மாஸ்னு பார்த்தா கபாலி வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், ஆனா மொக்கையா இருக்கும் லாஸ்ட்ல வந்து. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கபாலில அந்த இல்ல கபாலில அந்த லவ் தான்டா பாலே. பொண்டாட்டியை தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான், செத்தே போயிடலாம் போல பாக்குறதுக்குள்ள. ஸ்லோ மோஷன்ல இருக்கும் எல்லாம். இல்ல அது இல்ல ரஞ்சித் பண்ண பெரிய தப்பு. நான் தேடும் போது பேக்ரவுண்ட் ஏதாவது மியூசிக் போட்டா பரவாயில்ல, பின்னாடி காத்தடிக்கிறதுலாம் கேக்குது. ஏதான் டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க, ஏதாவது எவனா தூங்கிட போறாங்கடா. ஆமா அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண மூவியை முடிச்சு விட்டான் ரஞ்சித். அங்க நிக்கிறான் ஒரு 10 நிமிஷம் பயங்கரமா இருக்கும் கபாலி. அதுக்கப்புறம் கபாலி இல்ல அந்த ஸ்டார்டிங் ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நானும் படம் ஐயோ 10 நிமிஷம் பயங்கரமான படம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவான். ஆனா காலா வந்து உண்மையாவே சூப்பர் கண்டென்ட், அது நல்ல கதை அது ஆக்சுவலா.
ஆனா இல்ல ரிலீஸ் ஆன பிறகுதான் நம்மளுக்கு கண்டென்ட் அது சரியான டீம். அதுவும் அரசியல் வேற வரன்ட்டான். தர்மடி கூட்டு வச்சு கிழவன் எல்லாம் இப்ப புதையறானுங்க. சரியான அடி அந்த டைம்ல. சரி ஆனா தரமான சர்பட்டா படம் காலா தமிழ்நாடு பெரிய டிசாஸ்டர்ல ப்ரோ. பெரிய ஃபிளாப் அந்த ஆமா டைம்ல ஆமா ரஜினிக்கு. ஆனா ஏன்னா மத்த மொக்க ஸ்டேட்லாம் படம் கொஞ்சம் கூட ஓடி இருக்குது. இல்ல ரஜினி மொக்க படம் கூட ஓடுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூட அது பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நினைக்கவே இல்லையா? காலா இல்ல நான் கோச்சடை கலெக்ஷன் ஒன்னாதான் ப்ரோ பார்த்தேன். வந்துச்சு. ஓவர்சீஸ்க்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு அலெக்ஸ் 5 கோடி தான் டிஃபரன்ஸ். சொல்லுங்க. இது லிங்கா அது கபாலிக்கு அடுத்தது வந்ததா அதுக்கு முன்னாடி வந்ததா? லிங்காக்கு அடுத்ததுதான் கபாலி. லிங்காக்கு அடுத்து கபாலி. ஏன்னா அது அதான் கம்பேக் படம் தான் ஆமா கபாலின்னு நானுங்களே. ஆனா ஆனா கபாலே ஆனா கம்பேக் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கேளு. கபாலிக்கு வந்து செம்ம ஓப்பனிங்யா, சரியான ஓப்பனிங் உண்மையாவே. ஆமா 2015 15 16 தெரியல. 16 டைம். பயங்கரமா இருந்துச்சு. அப்போ நம்ம டிக்கெட் ரேட் எவ்வளவு தெரியுமா? ஒரு 500 ரூபாய் வாங்கினாங்க முதல் ஷோக்கு வந்து. அப்பயே 1000 2000 10,000 எல்லாம் வித்தானடா. இல்ல நார்மல் தேட்டர்ல பிரைவேட் கம்பெனிஸ் கார்பரேட்ல வந்து அன்னைக்கு லீவ் போட்டுட்டு எல்லாருக்கும் டிக்கெட் கூட்டிட்டு போனாங்க. அதுதான் 10 ஆரம்பிச்சு கபாலில தான். ஆனா இல்ல கலைப்புலி இல்ல கலைப்புலி நினைச்சிருப்பான் நான் இவ்வளவு பண்ணது தப்பு இல்ல, ஒரு பைத்தியக்காரன் ஜாதி டைரக்டர் கூட்டினு வந்து பண்ண தப்பு கூட. ரெண்டாவது இவனை ஆனா எனக்கிட்ட ரஜினி ஷேவ் பண்ணது முதல்ல அது ரெண்டாவது தப்பு. ஏன்னா ஷேவ் பண்ண பிறகு உண்மையில படமும் தெரியாது அது மயிர மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. என்னது ஷேவ் பண்ணதா? படம் இவ்வளவு பார்த்து வச்சிருக்காங்க. ஆனா இல்ல எனக்கு கேட்டா, ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, எனக்கு எங்க திரும்ப டென்ஷன் ஆயிடுச்சு இல்ல சுந்தர. எனக்கு படம் உண்மையிலே ஓரளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நெருப்புட பாட்டு போயின்னு இதுல சரி ஓகே இதுல முடிஞ்சு நடுவுல அதுக்கு முன்னாடி முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு பெரிய மீட்டிங், படத்தோட கிளைமேக்ஸ் அந்த மீட்டிங் நோக்கி போயினுக்குது. அதான் அந்த பெரிய பில்டிங் மேல இருக்குமே அந்த ஒரு இதுல வந்துட்டு அதான் ஆள பிறந்தவன் கபாலின்னு சொல்லுவானே. என்னை கேட்டா அங்கேயே வந்துட்டு டோனிலேயே போட்டு முடிச்சிருந்தா கூட படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கும். கூட்டுன்னு போயிட்டு இன்னும் இழுத்தான் படத்தை. அதாவது எல்லாருக்கும் தெரியுது படம் கிளைமேக்ஸ் வர போகுதுன்னு. கிளைமேக்ஸ் ஜவ்வாலு தான். பொண்ணு தூக்கின்னு போய் இவன் வச்சுக்கிறது, மிரட்டுறதுக்கு இவனை கூப்பிடுறது, அதுக்கு இவன் கால் மேல கால் போட்டு ரஜினி டைலாக் பேசுறது, திரும்ப அவன் போயிட்டு தான் இது பண்றது, போயிட்டே இருந்தது படம் பாட்டுக்கு. ப்ரோ சூப்பர் 1 ஆனா அப்படிதான். இதெல்லாம் ஆனா ஒரு நிமிஷம் இதெல்லாம் பரவாயில்ல. ரஞ்சித் எங்க திரும்ப போட்டோ விட்டான், கடைசியில ரஜினியே சுட்டுருவானுங்க பேர். டேய் எப்படியோ பார்க்க வந்தாலும் பைத்தியமாடாதான். இல்ல யோசிச்சு பாரு, படம் இல்ல படம் இருந்த ஐப்புக்கு ரஜினி சாவரத பார்க்க உள்ள வரானுங்க லூஸ் மாதிரி படம் எடுத்துக்கிட்டு. இல்ல இன்டர்வல் இல்ல ஆமா உண்மையில படத்துல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, இன்டர்மிஷன்ல ரஜினிக்கு நெஞ்சில புல்லட் இறங்கிடும். அது இன்டர்வலும் பெருசா இல்ல, கிளைமேக்ஸ் தான் கூட்டுறோமே. என்ன கேட்டா கன் சத்தம் கேட்கும் டமால்னு, அதுவும் போய் நீட்டுருவான். படத்தோட கான்செப்டே ரஜினி சாவறதுதான் புரியுதா. ஏன்னா போலீஸ் தான் கடைசியில ஜெயிச்சா. ஆமா கபாலியில போலீஸ் தான் ஜெயிச்ச மாதிரி. அதான் ஒரு கவர்மெண்ட் தான் வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்து கெட்டவனா மாதிரி கடைசியில எந்த கிரிமினலும் கெட்டவங்க தான் ஒண்ணு இல்லதான் டோனிலி அடி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தனிப்பட்ட முறையில வன்மை இருக்கும் பொழுது. இந்த காலா படத்துல அப்படிதான் கிளைமேக்ஸ் அப்படியே முடிச்சிருவான். அது வந்தது ஆவியா. ஆமா காலா படத்துலயும் அதான் இல்ல அவன் செத்தும் சாகாத மாதிரி காட்டுறான். நிலமெங்கள் உரிமைன்னு வருவானுங்க. செத்த பிறகு உரிமை கொண்டாடி யாருக்கு ஒரு பெரிய கண்டென்ட் அது மும்பைல அந்த ஏரியா. அது நல்லாதான் எடுத்திருந்தான் அந்த லைன்லாம். ஆனா வந்து அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியல நம்ம ஊர்ல. அப்படிதான். ஆனா இல்ல இதுல கொடூரம் என்ன தெரியுமா, இல்ல ஒரு நிமிஷம் S2 தியேட்டர் தெரியாம உத்தமகலன் போயிட்டேன். உள்ள வச்சு குத்தராயா ஊம குத்தா. ஐயோ நான் தெரியாமட்ட கதை. இல்ல ஐயோ நான் தெரியாமட்ட கதை. டேடே முதல்ல நீ இவனுக்கு ஒரு நிமிஷம் சினிமா புல்திங்க யார் தெரியும். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சினிமா புல்திங்க யார் தெரியுமா, அந்த அவன் பையன் வந்துட்டு அப்பா கிட்ட தான் கமல் கிட்ட பேசுறது. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் இருக்கும் படத்துல, 2 சீன் தான் நல்லா இருக்கும். நாய்ங்க வந்துட்டு அதான் இல்ல 2 சீன் எடுத்து போட்டு இதான் சினிமா இது பார்க்க தெரியல ஃபிளாப் பண்ணிட்டான்றான். தியேட்டர்ல பார்த்தவன் ஒருத்தனுக்கு தெரியும். வெறிச்ச மயிரா இருந்துச்சு இது எல்லாமே. நீ தியேட்டர்ல பாத்தியா? அது என்னடா அவனுக்கு டவுட். கமல் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கமல் படத்தை ஃபிளாப் பண்ணிட்டு ஏன்டா கை தட்டுனீங்க பைத்தியரா. எப்படின்னா நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். உத்தம வில்லன் பார்க்கும்போது அது நல்லாவே இல்ல சுத்தமா. ஆனா வந்து அது வந்து அப்ப பார்க்கும்போது நல்லா இல்ல. இப்ப நம்ம சும்மா போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கு.
ப்ரோ உண்மை இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல உண்மை என்னன்னா அந்த படம் வந்துட்டு உண்மையிலே அப்போ நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த படம் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு ஆனா பரவாயில்லாம ஒரு இருந்துச்சு உண்மை, ஆனா அதுதான். இல்ல ஆனா 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 ஒரு உண்மை என்னன்னா அந்த படத்துல 2 சீன் தான் நல்லா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் ஆனா இவனுக்கு உனக்கு சொல்றது 2 என்ன சீன் தெரியுமா, நல்லா அது இருக்கும். அது ந- ப்ரோ கமல் அது புடிச்ச நல்லா எனக்கே இல்ல அந்த அளவுக்குலாம் பிடிக்கல ப்ரோ அந்த படம். அது நல்ல படம்லாம் இல்லடா. உனக்கு விஸ்வரூபம் சொல்றியா, அது சூப்பரான படம். சூப்பர் ஏன் படம் அன்பு சிவம், அன்பு சிவம், மாலை வந்தான், எவ்வளவு நல்ல படம். பாப்பாநாசம், நிறைய நல்ல படம் இருக்கு. ஏஆராம் கூட நல்ல படம். ஆனா சும்மா 3 மணி நேரம் ஏஆராம் 3.5 மணி நேரம் அது. சும்மா சும்மா போர் அடிக்குதுன்னு ஒத்தமுல நேத்தாப்புல போய் அவர் மேல கேஸ் போட்டு இல்ல எதே அது சும்மா ஆனா நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு சுத்தமும் இல்லைன்னு. அதான் அது தெரியாம போய் தியேட்டர்ல மாட்டிக்கிட்டு அது டென்ஷன் ஆயிடுச்சு. ப்ரோ நான் உனக்கு டஃப் கேள்வி கேட்பேன். உத்தம வில்லன் பெட்டரா சொல்லு. இந்தியன் 2 பெட்டரா? டேய் ஒத்தமுல எல்லாம் பரவாயில்லடா. அதான் 2 சீனாவது நல்லா இருக்குதுன்றாங்க. இந்தியன்லாம் யாரா நீ? இந்தியன் 2 எல்லாம் படமே இல்லடா. அது சும்மா போர் அடிக்குதுன்னு தானே, ஏதோ கலெக்ஷனே எனக்கு போர் அடிக்குது. இதுல மாட்டம் யாரு? லைக்கா தானே? வேற யாரு? இல்ல இல்ல லைக்கா ஒருத்தங்கிட்ட மாட்டினா பரவாயில்ல, பின்னாடி விடாம போயிடுச்சு. வேட்டையன், லால் சலாம் பட்டு பின்னாடி விழுது. இல்ல அங்கிட்டு விடாம வச்சுக்கிட்டு மாட்டா பாரு ஃபினிஷிங் ஷாட் மாதிரி. 4-5 அடி தாங்க முடியல ப்ரோ பாருங்க. சிரிப்பா இருந்து. விடாது வேட்டைன்னா பரவாயில்ல போல கலெக்ஷன்ல. இதுல வேட்டையன் பெட்டர். வேட்டையும் பெட்ரு. ஆனா அதான் சரி ஓகே பெட்டரா இருந்துச்சு. இன்னும் ஒரு படம் கொடுக்கலான்னும் போது இவன் முச்சு விட்டான். ஆமா அதெல்லாம் வராதுடா. எப்படா தர முடியாது, லாஸ் ஆச்சு. இனிமேட்டு ப்ரோ நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கூட லாஸ் பண்ணி விட்டார்ல ப்ரோ சந்திரமுகி 2 வச்சு. ஏய் சந்திரமுகி படமாடாது. ஐயோ அவுட் ஆஃப் லிஸ்டட் அதெல்லாம். எதுக்கு எடுத்தானுங்க? சந்திரமுகிலாம் 2 டைம் பார்த்தேன். எல்லாமே இதுல கலெக்ஷன் வேற 2 டைம் பார்த்தேன். இல்ல 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 இதுல இல்ல அரண் ப்ரோ, இதுல சாரி இது ஏஜ் ஸ்ரீநகர். காலங்காத்தால தான் இல்ல நான் படிச்சு படிச்சு சொன்னேன். யாருகிட்ட? ஹரிஷ் ப்ரோ கிட்ட. நான் பெரிய சங்கர் ஃபேன், புரியுதா? நான் என்ன சொன்னேன், நான் ட்ரைலர் பார்த்துட்டு ட்வீட் போட்டேன். அதான் படம் முடிஞ்சிச்சு, இந்தியன் 2 ஃபிளாப் ஆகிட்டானுங்க அப்படின்னு. அப்போ ஹரிஷ் ப்ரோ வந்துட்டு, இல்லடா சும்மாதான் இருக்கும், போய் பார்க்கலாம் வா அப்படின்னு தான். சும்மா இருந்தவன தரன்னு கூட்டணும் போன. அதான் வான்னு இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல இல்ல நாங்க யாரு தெரியுமா? இல்ல அவரு போர் அடிக்குதுன்னு என்ன கூப்பிட, நான் போர் அடிக்குதுன்னு இன்னொருத்தவனை கூப்பிட்டேன். இது எப்படி? அதாவது கான்செப்ட் தான். அதான் ரொம்ப இன்னொருத்தவன் இல்ல இல்ல ரொம்ப அதான் கூப்பிட்டீங்க. அதான் இல்லடா இன்னொருத்தவன் அக்ஷய்னு வந்துட்டான். இப்போ அக்ஷய் இன்னைக்கு வந்திருந்தான். அக்ஷய், ஹரிஷ் ப்ரோ, நானு, ஏஜ் ஸ்ரீநகர் கதவை சாத்திட்டு அடிக்கிறானுங்க சார் அடி. அவனை சித்தார்த்து பேச பேச அப்படியே தலை எரியுது அப்படியே. யாரா நீ ஃப்ரம் சோசியல் மீடியா? இதுல ஹைலைட் என்னன்னா, இன்டர்வல்ல வெளியே வந்து பாப்கார்ன் வாங்குறேன். எனக்கு பாப்கார்ன் சாப்பிடவே மனசு வரல. சை. இன்னைக்கு தக் லைஃப் இன்ட்டு நடந்துச்சா, சிம்புவும் கமலம் உட்காரும்போது எனக்கு ஐயோ லைட்டா இந்தியன் 2 வாட வருதே ஆனா ஒரு நிமிஷம் இல்ல பார்க்கலாம் இல்ல இல்ல bro. இல்ல 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 கமலை பில்டப் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா கமல் எவனோ ஒருத்தன் ஒரு பில்டப் பண்ணிருக்கான். ஏதோ இப்பதான் வந்துச்சு நியூஸ். கமல 400 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். ஏன்னா எங்களை பார்த்தா மணிகண்ட புரியல மாதிரி என்ன தெரியுதா, ப்ரோ? இல்ல அதான் இல்ல நம்மளை பார்த்தா மணிகண்ட மாதிரி தெரியுதா, இல்ல இந்த சித்தார்த்த மாதிரி தெரியுதா? கமல 400 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். 400 400 ஸ்கிரிப்ட். அப்பா இன்னும் ஒரு 200 அதான் வருஷத்துக்கு படம் எடுக்க போறாராமா? இல்ல அதாவது 10 ஸ்கிரிப்ட் வச்சுக்கிற கிறிஸ்டபர் நோலனே மூடி தான் இருக்கிறான். ஒரு தக் லைஃப் எடுத்துட்டு இவனுங்க பண்ற பாடுக்குதான் பாப்போம். இல்ல இது பாட்டு நல்லாதான் ப்ரோ இருக்கு சிம்புவால. தக்லைஃப் மணி தானே ப்ரோ? இல்ல கமலே நெஞ்சு மணிரத்னம் எடுத்தாங்க. அண்டர் பிளே தான் பண்ணுவார் ப்ரோ நெஞ்சு தக் லைஃப்ல. ஆனா எனக்கு கேட்டா ரெட்ரோ வந்துட்டு உண்மையிலே நிறைய ஒரு இது ரிஸ்க் எடுத்து தான் பண்றான். பாப்போம். ரெட்ரோ அதாவது ஏன்னா ரெட்ரோ பாசிட்டிவ்டா. ரெட்ரோ இல்லடா பாசிட்டிவ். இல்ல 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 பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருது. ஆனா நான் நம்ப மாட்டேனே. ஏன்னா நீக்கும் பாசிட்டிவ் சொன்னீங்க, கேம் சேஞ்சரும் பாசிட்டிவ் சொன்னீங்க. உங்களை நான் நம்பவே மாட்டேன். இது நான் அதனால நீக்கு பாப்போம். பாசிட்டிவ் சொன்னானா? நான் இப்ப எல்லாதாடா இவனா சொன்னீங்க, பாத்துட்டு இருந்தாரு எல்லாதான் சொன்னீங்க என்ன கேட்டா. ப்ரோ. எனக்கு கேம் சேஞ்சர் இவனா ஓரளவு நல்ல படம் டேய் நான் டேய் சொல்ல இந்த இல்ல இல்ல விடாமுயற்சி கம்பேர் டேய் டேய் பண்ணும்போது. இல்ல இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. பிளடி பெகர்னு ஒரு படம், அதுக்கு உப்பு போட்டுருந்தானுங்க சூப்பர்னு. அதான் அதனால இன்சைட் ரிப்போர்ட்ன்றது ஒரு ஓரளவுக்கு நம்பலாம். பிளட்டி அது ஒரு பேக்கருக்கு மிக்சடு தான். பிளட்டி சினியும் செக் போட்டான். அதெல்லாம் தூக்கி வந்து பேசினுக்காரு சரியா? டேய் 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 நீக்கு சினி இன்சைடர் போட்டான்.
அதுவும் ஆமா, எப்படி இல்ல நீக்கு இல்ல நீக்கு இல்ல தான் இல்ல இல்ல வில்லன்னு இல்ல போட்டா இல்ல பாரு ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நவீன நீக்கு நல்லா இருக்குதுன்னு போட்ட கூட பரவாயில்ல, நீக்கு கிரேட்டர் தன் டிராகன் போட்டு விட்டான். நான் படத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு எதான் புரியல. இப்ப நீ இல்ல ஒண்ணு இப்ப ஏதாவது ஒரு வகையில நீக்கு பெட்டர் தன் டிராகன் உன்னால சொல்ல முடியுமா? ஏதாவது எந்த வகையா சத்தியமா இருந்தாலும் சொல்ல சரி, எனி முடியாது, ஆஸ்பெக்ட். சத்தியமா சொல்ல முடியாது ப்ரோ. அப்புறம் எப்படிடா? 0.1% அதான் கூட சொல்ல முடியாது ப்ரோ. அததான் சொல்றேன். இன்சைட் ரிப்போர்ட்லாம் அது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம், சும்மாலாம். ப்ரோ என்ன கேட்டா அவன் கேம் சேஞ்சர் கரெக்டா சொன்னான், ஓப்பனா சொன்னான். ஆனா வந்து ஆனா இல்ல இல்ல வெங்கடேஷ் இல்ல அடிச்சு இதுல போட்டாரு. இதுல நான் ஒருத்தன் கேம் சேஞ்சர் இவனுக்கு சொல்றத நம்பி உக்காந்து இருந்தேன். நல்ல வேலை தேட்டர் போல, என்ன நல்ல விஷயம். தேட்டர் போல, ஏன்னா நான் உஷாரா இருந்தேன். ஏன்னா இந்தியன் டூல வாங்கின சாப்பா அப்படி சரியான சாப்பா அது இந்தியன் டூலாம். கேம் சேஞ்சர் போன்லயே பார்க்க முடியல. இல்ல ப்ரோ நல்லாதான் இருந்துச்சு இந்த விடாமுயற்சி கம்பேர் பண்ணும்போது. விடாமுயற்சி இல்ல இந்தியன் டூ. இல்ல இல்ல கேம் டேய் சேஞ்சர் ஒரு விடாமுயற்சி இல்ல இல்ல விட்றா, ரெட் டிராகனுக்கு விடுறா அப்போ. இல்ல இல்ல யார்றா நீ? கேம் சேஞ்சர் ஒரு ஆஃப் பாயில், பாதி நல்லா எடுத்து பாதி கெட்டு போன ஒரு இது. நான் அந்த படத்துல சொதப்பல் பார்த்தா கிளைமேக்ஸ், அப்புறம் இந்த காலேஜ் சீனு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் தான் என்ன கேட்டா படத்தை பெருசா எடுத்தது கேம் சேஞ்சர். மீதி எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் எடுத்திருப்போம் கொஞ்சம். ராம் இல்ல உண்மையா சொன்னா ராம் சரணுக்கு எஸ்ஜே சூர்யா கான்வர்சேஷன் உண்மையா சூப்பரா இருந்துச்சு. இவன் ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போவான் பாத்தீங்களா, இவன் சொல்லுவான் பாத்தீங்களா, நான் ஒரு ஒரு நிமிஷம் இல்ல என்ன கிங்க சௌக்கியமா? ஒரு பிஸியா இருப்பாரு போல. கேம் சேஞ்சர்ல அந்த ராம் சரணுக்கும் இவனுக்கும் கான்வர்சேஷன் எல்லாமே சூப்பரா போச்சு. எங்க சொதப்பானா கிளைமேக்ஸே ஜேசிபி கொண்டு வந்தான் இல்ல பாரு. இல்ல அதெல்லாம்டா இன்டர்வல் நல்லா கொண்டு போனான்டா. அதுக்கப்புறம் படம் மயிறு மாதிரி போச்சுடா. நடுவுலயே கொஞ்சம் நிறைய டவுன்லாம் இருந்தது. ஆனா யாருமே அதை கவனிக்கல. செகண்ட் ஹாஃப்ல தான் பிளாஷ்பேக்கே உனக்கு நிறைய படத்துல பார்த்தது. மெர்சலோடைய பிளாஷ்பேக் அதான் ஆமா புரியுது. அது கூட ஓகேன்னு மெர்சல் மட்டும் இல்ல, விட்டுறலாம். நிறைய சரி படத்தோட ஓகே நிறைய தெலுங்கு படத்தோட படம் விட்டுறலாம். பிளாஷ்பேக். இரும்புறோம் அதுவும் தெலுங்கு படம் விட்டுறலாம். கிளைமேக்ஸ்ல ஜேசிபி கொண்டு வந்தான் பாரு, அங்கதான் ஹைலைட். ஆனா கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் இதெல்லாம் கண்டிப்பா அடிக்கலாம் அப்படின்னு தான். அது ஒண்ணு முன்னாடி என்னோட அந்த காலேஜ் போர்ஷன்லாம் அவன் டென்ஷன் ஆயிட்டு நடு ரோட்ல ஆடுவான் பாரு. இத்தனையும் அவன் லுக்கு சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆனா காலேஜ் போர்ஷன்ல எனக்கு மனசே அடிச்சுக்கிச்சு. அலெக்ஸ் ஆனா ப்ரோ ஆனா ஒண்ணே ஒண்ணு, தெலுங்கு படத்துலதான் திடீர்னு டாக்டர் ஐபிஎஸ் ஆக முடியும், இது சிஎம் ஆக முடியும், கலெக்டர். அங்க என்ன இந்த வேணா மாதிரி அவ்வளோ ப்ரோ. நிறைய